இந்த டிராபிக் போலீஸ் பேரு முருகன். இவர் செஞ்ச ஒரு தரமான செயலுக்காக இவருக்கு பாராட்டுகள் குமிஞ்சிட்டு வருது. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த ஒரு லாரி போகுது, அந்த பைக்காரங்க நிறைய பேர் துரத்திக்கிட்டு போறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கல்பட்டு மாவட்டம் வரனூர் சுங்கச்சாவடியில பாத்தீங்கன்னா ஒரு லாரி வந்து ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்றதுக்காண்டி ஓரமா நிக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல ஒருத்தன் அந்த லாரியை திருடிட்டு ஓடி இருக்கான். அதை கவனிச்ச டிராபிக் போலீஸ் முருகன் உடனடியா ஓடி போய் அந்த லாரியில ஏறிக்கிட்டு அந்த லாரி திருடனை பிடிக்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அந்த இடத்திலேயே டயர் பக்கத்துல தொங்கிக்கிட்டே டிராவல் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் பக்கத்து ஏரியாவில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லியிருக்காப்ல வாக்கி டாக்கில. அந்த சூழ்நிலையில் ஆக்சுவலா அந்த லாரியோட ஓனர் பாத்தீங்கன்னா கேளம்பாக்கத்தை சேர்ந்த அன்பு அப்படின்ற ஒரு ஆளோடது. அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஏத்திக்கிட்டு வண்டலூர் நோக்கி போயிட்டு இருக்காப்ல. அப்பதான் வரனூர் சுங்கச்சாவடியில அந்த லாரி திருடப்படுது ஒரு திருடனால. அவன் பேர் என்னன்னா சுபாஷ். அந்த ஆள் பாளையங்கோட்டையை சேர்ந்த ஒரு ஆள். ஒரு கட்டத்தில் அந்த லாரியை வேகமா ஓட்டிட்டு போய் பேரிகேட்ல மோதி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அங்க இருந்து இறங்கி ஓடிடலாம் நினைச்சவன அங்க இருந்து பொதுமக்களும் போலீஸும் சேர்ந்து அடிச்சு பொளந்துட்டாங்க. அப்புறம் விசாரணையில தான் தெரிய வருது இந்த சுபாஷ் அப்படின்றவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 நாள் அந்த ஏரியால வழிப்பறி நிறைய திருட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி தெரிஞ்சிருக்கேன். டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம அந்த ஏரியால தகராறு பண்றது இந்த மாதிரியா பண்ணி தெரிஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியா ஆடி தெரிஞ்சிருக்கேன். இப்ப அவனுக்கு பொதுமக்கள் கொடுத்த தர்ம அடியில நல்லா அடி வாங்கி ஆஸ்பத்திரியில நல்லா கையையும் காலையும் கட்டி போட்டு சிகிச்சை அளிச்சுட்டு சிகிச்சைக்கு பிறகுதான் தெரியும் அந்த ஆள ஜெயிலுக்கு அனுப்புறாங்களா இல்ல பைத்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாங்களா. இது ஒரு பக்கம் இருக்க. லாரி ஒருத்தர் திருடிட்டு போறான்னு தெரிஞ்ச உடனே உயிரை பணைய வச்சு லாரியிலே தொங்கிட்டு போய் அந்த திருடனை மடக்கி பிடிச்ச டிராபிக் போலீஸ் முருகனுக்கு பாராட்டுகள் குமிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் என்ன வேணா நடந்திருக்கலாம். அவரோட உயிரே பணைய வச்சு இந்த விஷயத்தை செஞ்சிருக்கா. கண்டிப்பா பாராட்டியே ஆகணும்.